வணக்கம். போன வாரம் ரிலீஸ் ஆன 2 மலையாள படங்களில் மம்முட்டியோட டர்போ படத்துக்கு தான் அதிக எதிர்பார்ப்பு இருக்கிறத நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவருடைய முந்தைய படங்கள் ஹிட்டாக இருக்குது, நல்ல வரவேற்பு வந்திருக்குன்றாலும் இதுக்கு பெரிய எதிர்பார்ப்புங்கிற மாதிரி நானே நினச்சிக்கிட்டேன். தலைவன்கிற ஒரு படம் இருக்குங்கிறதே புக் மை ஷோவில் லிஸ்ட்டில் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். ஆனால் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், அது 2 படங்களும் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் டோபோ வந்து பயங்கர மசாலாவாக தான் இருக்குது, ரொம்ப கமர்ஷியலாக தான் இருக்குது, அதில் பெருசாக ஒன்றும் இல்லை, தலைவன் தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பரபரப்பாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எதுவும் நம்ம ஒரு வாட்டி கேட்டு வைப்போமே அப்படின்னு எப்பயும் போல் நம்மளுடைய குல வழக்கப்படி போல் ஒன்று ரன் பண்ணேன். அதுலேயும் மெஜாரிட்டியான ஓட்ஸ் தலைவன் படத்துக்கு தான் கிடச்சிது. சரி, டர்போவை ஓடிடிக்கு ஒதுக்கி வச்சுட்டு இதை முதல்ல பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தாச்சு. ஆக்சுவலாக தலைவன் பார்த்ததே ஒரு வகையில் மம்முட்டியோடைய படம் பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா பிஜு மேனனுடைய நடை உடை பாவனையெல்லாம் அப்படியே மம்முக்கா லைட் இல்லை, ஹெவியாகவே பயங்கரமான சாயல் தெரிஞ்சுது. அதுவும் சண்டை காட்சிகளில் உடம்பை வளைக்காமல் அவர் சண்டை போடும்போதெல்லாம் ஒருவேளை மம்முட்டிக்கு இவர் தான் டூப் போகிறாரோ அப்படிங்கிற அளவு கூட நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதை விடுங்க. பிஜு மேனன் மீண்டும் போலீஸாக நடிச்சிருக்கிற மற்றும் ஒரு மலையாள இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் திரைப்படம். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட், லைக், ஷேர் எல்லாத்தையுமே பண்ணுங்கள். தலைவன் ஆசிஃப் அலி ஒரு இளம் போலீஸ் அதிகாரி, நேர்மையான போலீஸ் அதிகாரி. அவர் ரொம்ப நேர்மைங்கிறதுனாலே டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து அந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயே ஒரு 4 ட்ரான்ஸ்ஃபர் வந்துடுது. 5வது ஒரு புது ஸ்டேஷனுக்கு எஸ்ஐயாக வந்து ஜாயின் பண்ணுறாரு. அதே ஸ்டேஷனில் தலைமை போலீஸ் அதிகாரியாக இருக்கார் பிஜு மேனன். அவரும் ஆசிஃப் அலி மாதிரியே தான் பயங்கர நேர்மை, பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, பயங்கர கோவக்காரர். ஸோ நேச்சுரலி இவங்க 2 பேருக்குமே ஒரு ஈகோ கிளாஷ், ஒரு மோதல் ஒன்று ஆரம்பமாகுது. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஐயப்பனும் கோஷியும் படத்தை காமிக்க போகிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது அங்கே தான் கதையில் ட்விஸ்ட்டு. பிஜு மேனனுடைய வீட்டில் ஒரு இளம் பெண்ணுடைய பிணம் சாக்கு பையில் கிடைக்குது. அந்த பொண்ணை கொலை பண்ணுறதுக்கான காரணங்கள் பிஜு மேனனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் வேறு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ அவரை ரிமாண்டில் போட்டுறாங்க. ஆசிஃப் அலி கிட்ட இந்த கேஸ் வருது. அவர் இந்த கேஸை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பெயிலில் வெளியில் வர பிஜு மேனனும் இந்த கேஸை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ குற்றவாளி யார், எதுக்காக இதை பண்ணாங்க, இந்த குற்றவாளி இவங்க 2 பேரும் சேர்ந்து எப்படி கண்டுபிடிச்சாங்க, இதுதான் தலைவன். மம்முக்காவை ஞாபகப்படுத்தினாலும் பிஜு மேனன் ஒரு அழுத்தமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. அதுவும் மொட்டை மாடலில் குடிச்சிட்டு பேசுகிற ஒரு சீனில் அவருடைய அந்த ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ், நக்கல்லாம் ஆசம். ஆசிஃப் அலி அவருக்கு ஈக்குவலாக ஸ்க்ரீன் ஸ்பேஸை ஹோல்ட் பண்ணுறாரு. அவருடைய கேரக்டர் அவ்வளோ அழுத்தமாக எழுதப்படாது, ஜஸ்ட் பாயிண்டர்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க போல இருக்குது. ஸோ தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் மூலமாக அதை காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு ஆசிஃப். திலீஷ் போத்தன் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் சில காட்சிகள் மட்டுமே வேற சுதீப் சங்கர், அப்புறம் மியா ஜார்ஜ், அனுஸ்ரீ, வேணுங்கிற கேரக்டர் நடிச்சிருக்கிற ஜோஜி ஜான், பிலாஸ் சந்திரஹாசன் எல்லாருமே அவங்களுடைய ரோல்ஸில் கரெக்டாக புரிஞ்சிருக்காங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கதைக்கு தேவையான ஒர்க் எல்லாருமே கொடுத்துருந்தாலும் தீபக் தேவோடைய பின்னணி இசையில் இன்னும் கூட கொஞ்சம் பஞ்ச் இருக்கலாம். சூரஜோட எடிட்டிங் நீட்டாகவே இருந்துச்சு. மலையாள இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானரில் வந்திருக்கிற மற்றும் ஒரு வெற்றி படம்னு தாராளமாக சொல்லலாம். அந்த அளவுக்கு ஸ்டார்ட் டு ஃபினிஷ் நம்மளுடைய கவனத்தை சிதைக்காம, செதற விடாம அரஸ்டிங்காக அந்த கதையை நரேட் பண்ணியிருக்காரு இயக்குனர் ஜிஸ் ஜாய். ரைட்டர்ஸ் ஆனந்த் தேவர்கட், சரத் பெரும்பாவூர் 2 பேருடைய ஒர்க்கையும் கூட பாராட்டி ஆகணும். வழக்கமாக மலையாள படங்களில் தேங்க்ஸ் கார்டே ரொம்ப நேரம் போகுது, படத்தை எப்போ ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல, ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு இல்லையா, கான்ஸ்டன்ட்டாக நம்ம நிறைய வியூஸில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, தேங்க்ஸ் கார்டு போடும்போது பின்னாடியே கான்வர்சேஷன் ஆரம்பது, ஒரு வேளை கதையும் ஆரம்பமாயிடுதா. ஸோ இதுலேயே இந்த நல்ல ஐடியாலே ஒரு ஸ்மார்ட்டான ரைட்டிங் டீம் அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சிடறாங்க. இந்த கதையை அவங்க செட் பண்ணியிருக்கிற விதமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ரிட்டையர்டான போலீஸ் ஒருத்தர் தான் இன்வால்வ் ஆன கேசஸை பற்றி ஒரு டிவி ப்ரோக்ராமில் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஸோ இந்த கதையில் இருக்கிற அந்த கோர் கேஸை பற்றி அவர் ஷேர் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடியே அது சுற்றி இருக்கிற பில்டப், அதுக்கான ஹைப் என்ன அப்படிங்கிறத நம்மளுக்கு கன்வே பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்கிற அந்த முதல் ஷாட்லேருந்தே ஒட்டுமொத்த இன்சிடென்ட்டோடைய கிராவிட்டி என்ன அப்படிங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. மலையாள படங்களுக்கே உண்டான இயல்பான அந்த மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் ட்ரீட்மெண்ட்டும் பர்ஃபார்மன்ஸும் அந்த வேர்ல்டுக்குள்ள நம்மள ஈஸியாக இன்வால்வ் ஆகிடுது. ரெட் ஹெரிங்ஸை அழகாக பிளேஸ் பண்ணியிருக்காங்கிறதுனால அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்மளால கெஸ் பண்ணவே முடியல. எப்பயுமே நம்மளுக்கு முதல்ல அறிமுகப்படுத்தப்படுற ஒரு கேரக்டர் தான் கடைசியில் கில்லராக இருக்குங்கிறது ஒரு விதி இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸில். அப்படி இருந்தாலுமே கூட யார் கில்லருங்கிறத நம்மளால கெஸ் பண்ண முடியாது. அந்த வகையில் தான் அந்த ட்விஸ்ட், அதுக்கான ரிவீல், பேக் ஸ்டோரிலாம் எழுதப்பட்டிருக்கு. இந்த படத்துடைய டிராபேக்ஸ்னு சொல்லணும்னா தேவையே இல்லாமல் 2 காமெடி சீன்ஸ் வச்சிருக்காங்க. 2மே ஷார்ட்டாக தான் இருக்குது, பட் 2மே ரொம்ப டோனலி ஆஃபாக தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுலேயுமே கூட எப்படியோ கோர் கதைக்கு லிங்க் பண்ணி ஆடியன்ஸை மிஸ்லீட் பண்ண ட்ரை பண்ணியிருந்தாலுமே கூட அந்த 2 காமெடி சீன் இல்லாமையுமே கூட இந்த படம் இதே லெவலில் ஒர்க் ஆகும் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தென் ஜெயிலில் மாஸ் பில்டப்லாம் போட்டு ஒரு ஃபைட் சீன் வருது, அதுவுமே கூட தேவையே இல்லாத ராணி தான். இந்த கதையோட டியூரேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்குன்னு இதெல்லாம் வச்ச மாதிரி தான் இருந்தது. அடுத்தது இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் சில இடங்களில் கதைக்கு வாக்க அப்படியே சுற்றி வளைச்சு போகுது. ரொம்ப கீனாக இந்த படத்தை வாட்ச் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக உறுத்தலாம். ஏன்னா சில இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது இன்வெஸ்டிகேஷன் கொஞ்சம் கூட உள்ள எடுத்துகிட்டு போயிருந்தால் இங்கே கதை முடிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன் இது இன்னும் கூட ப்ராப்பராக பண்ணியிருக்கலாமே, ஏன் பண்ணல அப்படின்னு தோணும். ஸோ இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக இருந்தது. அண்ட் யார் கில்லர்னு கெஸ் பண்ண முடியலனாலுமே கூட நிறைய பேர் மேலே நம்மளுக்கு சந்தேகத்தை வர வச்சிடறாங்களா, அதனால அதுக்கான செட்டப்ங்கிறது ப்ராப்பராக இல்லை, இவர் தான் கில்லரா அப்படிங்கிற ஒரு சின்ன சர்ப்ரைஸ் இருந்தாலுமே கூட அந்த பே ஆஃப் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக ஃபீல்
ஃபீல் ஆகல. அதில் இன்னுமே கூட கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கலாம். இந்த ஒரு முக்கியமான விஷயம் இந்த படத்தை வந்து ஒரு மைண்ட் ப்ளோயிங் படம் அப்படின்னு சொல்ல வைக்காம ஓகே நல்லா இருக்கு நீட்டா இருக்குன்னு சொல்ல வைக்குது. பட் ஸ்டில் இந்த தலைவன் ஒரு தரமான இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் திரைப்படம். ஓடிடி தியேட்டர்னு எல்லா இடங்கள்லையுமே ஆடியன்ஸோட இன்ட்ரெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணக்கூடிய வெல் மேட் வெல் டைரக்டட் மூவி. விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக பாருங்க. இந்த மாதிரி இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர் ஜானர் பிடிக்குன்றவங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாம பாருங்க. மலையாளம்ல மட்டும் இந்த படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. 6 டிகிரிஸ்ல சப்டைட்டில்ஸும் இருந்துச்சு. அண்ட் இந்த கதையோடைய நேச்சருக்காக கண்டிப்பாக இது குழந்தைகளுக்கான படம் இல்லை, அது மைண்டில் இருக்கட்டும்.